மேம் சொல்லுமா. பேஷண்ட் பேர் கவிதா சேகரன் மேம். சென்னையிலேருந்து கால் பண்ணியிருக்காங்க மேம். உங்களுக்கு வயசு 38ங்க மேம். சரிம்மா. அவங்களுக்கு குதிகால் வலி இருக்குதுங்களா மேம்? ரைட் சைடில் குதிகால் வலி அதிகமாக இருக்குதுங்களா மேம்? லெஃப்ட் சைடில் இல்லைங்களா மேம்? காலையில் தூங்கி எழுந்ததுமே அந்த வலி அதிகமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க மேம். குதிகால் வலிங்க மேம். அவங்களால நடக்கும்போது அந்த வலி இல்லைங்களா மேம்? குதிகால் வலி நடக்கும்போது இல்லைங்களா மேம்? உட்காந்து கொஞ்சம் எழுந்து நடக்கும்போது தான் அந்த வலி அதிகமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க மேம். இதில் அக்குபஞ்சரில் ட்ரீட்மெண்ட் இருக்குது, அது சம்மந்தமாக கேட்டிருக்கிறாங்க மேம். அந்த வலி குதிகால் வலி அவங்களுக்கு 3 மாதமாகவே இருக்குங்களா மேம்? ஓகேம்மா. அது சம்மந்தமாக ட்ரீட்மெண்ட் இருக்குதான்னு கேட்டு கால் பண்ணியிருக்காங்க மேம். கட்டாயமாக சொல்லலாமா. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, காலை கீழே தூங்கி எழுந்திரிச்சு காலை கீழே ஊனி கண்டினியூஸாக நடக்க முயற்சி பண்ணும்போது வலி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இல்லையாம்மா? ஆமாங்க மேம். ஓகே. உட்காந்து எந்திரிச்சாலும் வலி இருக்குது, ஆனால் நடந்துகிட்டே இருந்தால் வலி இல்லை, இதை தான் அவங்க மீன் பண்ணியிருக்காங்க. ஓகே. இந்த குதி காலில் ஏற்படக்கூடிய வலி, திஸ் கண்டிஷன் இஸ் கால்டு பர்டிகுலராக இந்த கண்டிஷன் இஸ் கால்ட் பிளான்டா ஃபெசைட்டிஸ்னு சொல்கிறது. இந்த மாதிரி தூங்கி எந்திரிச்சு காலை கீழே ஊன்னா வலிக்குது, உட்காந்து எந்திரிச்சா குதி கால் வலிக்குது, எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டோம் அந்த இடத்துல போன் க்ரோத் எதுவும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த கண்டிஷனுக்கு என்ன காரணம்? இது நம்ம உடம்பு, நான் ஒவ்வொரு பதிவுலையும் சொல்கிறோம், இந்த பிரச்சனை நம்ம ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனையும் உள்ள நம்ம ஆர்கன்ஸ் ஒரு விஷயத்தை பிரச்சனையில் இருக்குன்ற விஷயத்தை நமக்கு புரிய வைக்கக்கூடிய வகையில் வர்றது தான் அப்படிங்கிறத நான் சொல்லிகிட்ருக்கேன். அந்த வகையில் இந்த பிளான்டா ஃபெசைட்டிஸ், அதாவது குதிகால் வலிக்கு என்ன ரீசன் தெரிஞ்சுக்கலாமா? முழுசாக பொறுமையாக இந்த பதிவை பாருங்கள். இந்த பிளான்டா ஃபெசைட்டிஸ் கண்டிஷன் வர்றதுக்கு ரீசன் அப்படின்னு அக்குபஞ்சரில் நாங்கள் எதை பார்க்குறோம் அப்படின்னா, சிறுநீர் பை, அதாவது யூரினரி பிளாடர் பிரச்சனையில் இருக்குது அப்படிங்கிறத ஏதாவது ஒரு ஃபார்மில் உங்களுக்கு சொல்ல விருப்பப்படுது. அதில் ஒரு விதம் தான் இந்த குதிகால் வலி. நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள். ஃபீமேல் பேஷண்ட்டாக இருக்கிற பட்சத்தில் இந்த பிரச்சனை உங்களுக்கு இருக்குது இல்லையா, ஒரு 3 மந்த்ஸாக இருக்குது, 6 மந்த்ஸாக இருக்குது, அல்லது உங்களுக்கு எப்போலேருந்து ஆரம்பிச்சதோ அதுக்கு முன்னாடியிலிருந்தே உங்கள் மென்சஸ் சைக்கிளில் உங்களுக்கு பிரச்சனைகள் ஆரம்பிச்சிருக்கணும். ஒன்று ஃப்ளோ கம்மியாக இருக்குது, ஜாஸ்தியாக இருக்குது, சரியில்லாமல் போகுது, அல்லது ரொம்ப கம்மியாக போகுது, அல்லது ரொம்ப அதிகமாக போகுது, ரொம்ப வலியோட மென்சஸ் சைக்கிள் இருக்குதுன்னு ஏதாவது ஒன்று ஃபேஸ் பண்ணுவீங்க. அட் டைம்ஸ் யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன்ஸ் ஆகுது, யூரின் போகும்போது எரியுது, அடிக்கடி யூரின் போகிற மாதிரி இருக்குது, இந்த யூரின் சார்ந்த பிரச்சனைகளையும் ஃபேஸ் பண்ணிகிட்ருப்பீங்க. ரொம்ப ஸ்மெல்லாக இருக்குது, இப்படி ஏதாவது ஒரு சிரமம் கண்டிப்பாக இருக்கும். மனசுக்குள்ள பய உணர்வு இருக்கும். இதுக்கும் உங்களோட குதிகால் வலிக்கும் சம்மந்தம் இருக்குது. ஸோ ட்ரீட்மெண்ட் குதிகாலுக்கு இல்லைங்க, யூரினரி பிளாடருக்கு அக்குபஞ்சர் சிறந்த தீர்வு.